ஒரு அழகான ஞாயிறு காலை. ஜன்னல் வழியாக சூரியன் பொன்னான ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. பறவைகள் இனிமையாக கீச்சென்று பாடின. மென்மையான காற்று திரையை மெதுவாக ஆட வைத்தது. அந்த நேரத்தில் குட்டி அர்ஜுன் கண் திறந்தான். அம்மா, இன்று ஞாயிறுதானே என்று உற்சாகமாக கேட்டான். அம்மா சிரித்துக்கொண்டு, ஆமாம் செல்லம், இன்று உன் விடுமுறை நாள் என்றார். அதைக் கேட்ட அர்ஜுன் மகிழ்ச்சியில் படுக்கையிலிருந்து பாய்ந்து எழுந்தான். சிறிது நேரத்தில் பல் துலக்கி சூடான இட்லி சாப்பிட்டுவிட்டு தன் தோழி காவ்யாவுடன் வெளியே ஓடினான். விளையாட்டு மைதானம் முழுக்க சிரிப்பின் சத்தம். இருவரும் கிரிக்கெட் விளையாடினர். பிறகு வண்ணமயமான பட்டம் ஒன்றை வானத்தில் பறக்க விட்டனர். பட்டம் மேகங்களை தொட்டபடி உயர உயர பறந்தது. அவர்கள் சிரித்துக்கொண்டே விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு தாத்தா பூங்கா நாற்காலியில் தனியாக சோகமாக அமர்ந்திருப்பதை அர்ஜுன் பார்த்தான். அர்ஜுன் மெதுவாக காவ்யாவிடம் கேட்டான், ஏன் தாத்தா மட்டும் தனியா இருக்காங்க? காவ்யா சொன்னாள், யாரும் பேச வரல போல. உடனே அர்ஜுன் தாத்தாவிடம் ஓடிச் சென்று, தாத்தா, எங்களோட பட்டம் பறக்க வரீங்களா என்று அன்பாக கேட்டான். தாத்தாவின் முகத்தில் மெதுவாக ஒரு புன்னகை மலர்ந்தது. கண்டிப்பா பாப்பா என்றார். அர்ஜுனும் காவ்யாவும் சேர்ந்து தாத்தாவிடம் பட்டத்தின் நூலை கொடுத்தனர். பட்டம் வானத்தில் வண்ண பறவை போல பறந்தது. தாத்தா சிரித்துக்கொண்டு, இனி என்னால் ரொம்ப சந்தோஷமா மாறிச்சு என்றார். அதை கேட்ட அர்ஜுன் மெதுவாக சொன்னான், விடுமுறை இன்னும் அழகாக இருக்கும், நம்ம சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்தால். மாலை நேரத்தில் அர்ஜுன் வீட்டிற்கு திரும்பினான். அம்மா கேட்டார், இன்னைக்கு எப்படி இருந்தது? அர்ஜுன் சிரித்துக்கொண்டு, இன்று நான் ஒரு பெரிய விஷயம் கற்றுக்கிட்டேன் அம்மா. மற்றவர்களை சிரிக்க வைப்பதுதான் உண்மையான சந்தோஷம் என்றான்.